பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ போவாயென பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ போய் வாயென அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த நார்சிஸ்டுகளுடைய தொல்லை இல்லையா? எப்படா இதுங்க நம்ம லைஃப்பை விட்டு போகும், நமக்கு ஒரு விடிவாளம் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்மளோட லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கே இதுகளை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயங்களை எப்படி நாம் வந்து சமாளிப்பது, எப்படி அவர்களை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? என்னப்பா போமா? Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருந்து தான் இந்த டாப்பிக்கை நான் சுட்டேன். ஹவு டு கன்ஃபியூஸ் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. சரி, இது ஒரு நல்ல ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோமேன்ட்டு போட்டோம். பட் கண்டென்ட் எல்லாம் நம்ம தான். ஓகே, சரி பார்த்துருமா? என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த நார்சிஸ்டை ஹேண்டில் செய்வது எப்படி, முக்கியமாக அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால், அது ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, இது வரைக்கும் நம்ம என்ன அவர்கள்ட்ட நம்ம அனுபவித்தோமோ அந்த விஷயங்களை அவங்களுக்கே நாம் திருப்பி செய்ய வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லை. தட்ஸ் ஹவ் இட் இஸ். எப்படி ஒரு பிரச்சனை முடியங்குள்ளாட்டி இன்னொரு பிரச்சனையை அவங்க கொண்டு வந்துடுவாங்க, அந்த பிரச்சனை முடியங்குள்ளாட்டி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க, நம்மளை இன்செக்யூராகவே வச்சுருப்பாங்க, நம்மளை வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்க விடாமல் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நம்மளை தூங்க விடாமல் வச்சுருப்பாங்க, நம்மளை சாப்பிட விடாமல் வச்சுருப்பாங்க, எந்த விதமான விஷயங்களையும் அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் வச்சுருப்பாங்க. இதுதானே அதுகளோட நேச்சரு. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, we need to bring the issues often. we need to bring lot of issues. நாம் வாலண்டியராக வேறு வழி இல்லை, பிரச்சனையில் நாம் கிளப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் வந்து நாம் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் மூலமாக அவங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நாம் எமோஷனல் சப்ளை கொடுத்து இந்த மாதிரி பல விதமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ நாம் என்ன செய்வோம்னா, அவங்களோட அட்டென்ஷனை முழுக்க திருப்புறதுக்காக அவங்களோட இஷ்யூஸ் அப்படியே விட்டுட்டு நாம் ஒரு புது இஷ்யூவை கொண்டு வர வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லை. அப்படி செய்யும்போது நம்ம அவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்குன்னா, அவங்களுடைய அந்த ஒரு டேர்ம்லேயே அவங்க யோசிப்பாங்க, அப்படி நம்ம வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறோம், இவங்க எதுக்கு இஷ்யூஸை கொண்டு வராங்க, அப்போ இவங்க ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்காங்களோன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பிளான் பண்ணாமல் நம்ம பிளானை பற்றியே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி? ஓகே, புது பிளானுக்கு நீ விட்டா தானே போவ. உன்னோட மைண்டை எப்பயுமே நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை வச்சு ப்ரீ ஆக்குபைட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? நல்லா இருக்குல்ல? ஸோ we need to again and again we need to bring some issues. நாம தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன் சார், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், நல்லா போய்கிட்டு இருக்க ரொட்டீனில் இருக்கிறதுலேயே 1000 பிரச்சனை இருக்குது, இதில் இது வேறு புது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. இங்கே இந்த மாதிரியான ஆட்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இங்கே ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து தான் ஆகணும், ஒரு பிரச்சனையை உருவாக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் அந்த சிச்சுவேஷன் ஓரியன்டான விஷயங்களை நாம் கொஞ்சமாவது கண்ட்ரோல் எடுக்க முடியும். அப்படி கண்ட்ரோல் எடுத்தால் தான் கொஞ்சமாவது நாம் வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியும், நாம் பல வேலைகளை நம்ம செய்ய முடியும். நம்மளுடைய ரொட்டீனை செய்யணும்ல. அப்போ அதுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அலைய விட்டோன்னு வைங்க, அது அதையே யோசிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு புது பிரச்சனையை வந்து திருப்பி அதுக்கு உடனே என்ன பண்ணணும், அதில் விஷயங்களை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி, நீ அப்படி யோசிச்சியா, நீ இப்படி யோசிச்சியா, இதுக்காகத்தான் அதை பண்ணுறியா, அதுக்காகத்தான் இதை பண்ணுறியா, அப்படி இப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? we need to give the silent treatment. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அப்போ நீ இதை பண்ண போறியா, அதை பண்ண போறியா, அப்படி பண்ண போறியா, அதையும் பண்ணுவேன், பண்ணாமையும் இருப்பேன். என்ன, எந்த விதமான விஷயத்துலையும் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு முடிவை வந்து நம்ம சொல்லாமல் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை வந்து நாம் ஒரு ஹைட் பண்ணியே வச்சுருக்கணும். இது ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி கண்டுபிடிக்கணுமே. எவ்வளோ நாள் தான் அதுக்கு நம்ம வாழ்க்கையில் விளாடுறது? நாம் கொஞ்ச நேரம் அதுக்கு எமோஷனில் விளாண்டு தான் பார்ப்போமே, என்ன போச்சு இப்போ குடிமொழி போச்சு. ரைட்? தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஆல்வேஸ் கிவிங் த ஃபேக் ப்ராமிஸ். இது எப்படி என்ன செஞ்சு சொன்னால், we need to give the fake promises. அதுக்கு எப்படி வந்து அப்படியே சம்மந்தமே இல்லாமல் இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு காலில் விழுந்து கதறாத குதையாக காலில் விழுந்து எல்லாம் பண்ணி எல்லா நாடகத்தையும் போட்டுட்டு நம்மளை வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிரச்சனையை தொடங்குவாங்கல்ல. அதே மாதிரி இங்கே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாமளும் சத்தியம் செய்யணும்.
இல்லை, நல்லவங்ககிட்ட நம்ம ஒரு ப்ராமிஸ் கொடுத்தோம்னா, வாக்கு கொடுத்தோம்னா அதை நம்ம காப்பாற்றலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கலாம். ஏன்னா அவங்க மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம். ஈவன் நல்ல ஒரு வாழ்க்கையே கிடைக்கலாம். அதில் தவறே இல்லை. நல்லவங்களுக்கு 1000 நம்ம செய்யலாம். பட் இதுகிட்டலாம் வந்து இந்த மாதிரி கெட்டவர்கள்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை. நாம் ப்ராமிஸ் கொடுத்து அதை அப்படியே கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் கீப் பண்ணணும். நான் வாக்கு கொடுத்துட்டா அதை மாறக்கூடாது. அந்த எத்திக்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பேச வேண்டாம். ஓகே, யாருக்கிட்ட எதுக்கு பண்ணணுமோ அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணணும். லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது திஸ் வில் பி த கிரேட் திங். அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, we can also give the fake promises. அப்படி ஃபேக்காக வந்து கண்டிப்பாக நான் செஞ்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம்மா எங்கள் வீட்டுக்கெலாம் நான் போகாமல் இருக்கேன். ஆமாம்மா நீ ஐசோலேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன். ஆமாம்மா ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பேர் எழுதி கொடுத்துட்றேன். ஆமாம்மா ஃபினான்ஷியலி எல்லா விதமான விஷயத்தையும் கொடுத்துறேன். அப்புறம் சேலரியை கொடுத்துறேன். வேறு என்ன? ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் பிரித்து உன் பேர்லேயே போட்டுறேன். வேறு என்ன? அவ்வளோதானே? சரி செஞ்சிடலாம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு we can also என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண வரும்போது நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம டிலே பண்ண அவங்கள இன்னும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நம்ம வச்சுருக்க முடியும். ரைட். இப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்குது. இதே விஷயத்த ஒரு நார்சிஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு, ஏன்னா நார்சிஸ்ட்டுக்கு நம்மகிட்ட கவுன்சிலிங்லாம் வருதுப்பா, திடீர்னு வந்து சார் நீங்கள் தானே எப்படி ஹவு டு ஹேண்டில் த நார்சிஸ்ட் அப்படின்னு, என்னோட ஸ்பவுஸ் வந்து நார்சிஸ்டாக இருக்காங்க சார், இவங்களை இப்படி ஹேண்டில் பண்ணிடலாமா, அப்படி ஹேண்டில் பண்ணலாமா, தெறிக்க விட்டுறலாமா, ஓட விட்டுறலாமா, சொல்லுங்கள் சார், அதை சொல்லுங்கள் சார், எது சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கு வந்து நார்சிஸ்டாக இருக்குது. அப்போது நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அவர்களால் அதை செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா இதுகளில் குறிப்பிட்ட பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்கிற, பொறுமையாக இருக்கிற, இன்செக்யூர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் இங்கே குறிப்பிடுறோம். அவங்க எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருப்பாங்க. அவங்க எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகவே முடியாது. அவங்களுக்கு பொறுமைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது இல்லையா? அவங்களுக்கு இன்செக்யூர் போய் அப்படியே ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னால் அவர்கள் ஒரு மனநோயாளிகள். வேறு வழி இல்லை. இதில் நம்ம இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக நம்ம ஹேண்டில் பண்ண தான் வேண்டியிருக்கு. இப்படியே லைஃப் லாங்காக நம்ம கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ எப்பயுமே we need to cheat with the promises. Attitude of I know you. குண்டு ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அப்படியே சீக்ரெட்டாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன் தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ண வரும்போது, அப்படியே இந்த மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. அஃபைர் வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் காட்ட மாட்டாங்க. இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களை அடிக்க வருவாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நேரங்கள்லாம் இருக்கும்போது நாம் அவங்கள நேருக்கு நேராக பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கணும். நீ கடைசியில் எங்கே சுற்றி என்ன பிளான் பண்ணி எங்கே வருவேன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நடக்காதடி. ரைட். I know you. I know you. I know you. உங்களுடைய மோட்டோ என்ன, உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன, என்ன உங்களோட பெர்செப்ஷன் என்ன, உங்களுடைய மேனிப்புலேஷன் என்ன, உங்கள் கேஸ் லைட்டனிங் என்ன, உங்களோட ஐசோலேஷன் டாக்டிக்ஸ் என்ன, உங்களோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன, உங்களோட ஸ்கேப் கோட்டிங் டாக்டிக்ஸ் என்ன, உங்களுடைய ட்ரையாங்குலேஷன் மெத்தட் என்ன. யூ நோ தட். You know everything about you. என்ன பண்ணுறது, கற்றுக்க வேண்டியது ஆயிடுச்சு. கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி திருப்பி அடிக்க வேண்டியது இருக்குது. அடித்து தான் ஆகணும். அப்போ தானே உங்களுக்கு ஒரு ஹோப்லெஸ் வரும். நாங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே இருந்தோன்னா எத்தனை நாள் எங்களுடைய பயத்தை அப்படியே எரிய விட்டு அதில் நீங்கள் குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. எங்களை யூஸ் பண்ணி அந்த எமோஷனல் பிளேவெல்லாம் எவ்வளோ நாள் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நாங்களும் பண்ணுவோம்ல. இல்லை, வித்தை கற்றுக்கிட்டால் மட்டும் போதுமா, களத்தில் இறக்கணும்ல, இறக்கிடுவோம். ரைட். திஸ் இஸ் ஹவ் த ஆட்டிடியூட் ஆஃப் ஐ நோ யூ. நீ எந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணுற, நீ எங்கே கடைசியில் கொண்டு வருவ, நீ எந்த விஷயத்தில் வந்து எந்த விஷயத்தை வந்து கோர்ப்ப, எதை ஜாயின் பண்ணுவ. ஐ நோ யூ அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடோட ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. என்ன ரொம்ப முக்கியமாக நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிற, விக்டிமாக இருக்கிற, இல்லை சர்வைவராக இருக்கிற எல்லாரும் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு படம் எது தெரியுமா? இந்த ரெட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு படம். கார்த்திக் சுப்புராஜ் அப்படியே ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஒரு அப்படியே செதுக்கியிருக்காப்புல. ஒரு ஆணவம், ஒரு டாமினேஷன், த கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் எல்லாமே ஒரு நார்சிஸ்ட்டை பார்த்து தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வில்லனுடைய கேரக்டர். அப்படி வந்து ஒரு தீவில் வந்து ஒரு கிங்கோட கிங்கு, அவங்களோட பையன், இவங்க எல்லாரும் வந்து அந்த பொதுமக்களை வந்து அடிமைப்படுத்தி
அவங்கள அப்படியே அடிமைகளாகவே வச்சுருந்து ஒரு ரப்பர் தோட்டத்தில் வேலைக்கு வச்சுருந்தவங்கள அவங்களுடைய குழந்தைகளை பார்க்க விடாமல் அவங்க பிள்ளைகளை பார்க்க விடாமல் அதில் ஏதோ சாதி சடங்குகளை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த சடங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அந்தந்த நேரங்களில் வளர்பிறை தேய்பிறை அமாவாசையில் நான் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கொண்டு அவங்கள பலவிதமான அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து முதலைக்கு இறையா போட்டு இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் உள்ளே வந்து ஒரு விஷயங்களை ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லுவார். மிகப்பெரிய ஒரு கோலத்தனங்கிறது தான் இந்த மாதிரி அடுத்தவங்கள பார்த்து பயப்படுறதுனால தான் நீ அவங்கள வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் முக்கியமான ஒரு ஹீலிங் தெரப்பியும் சொல்லியிருப்பார். நம்ம எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு தெரப்பி. சும்மா ஒரு சிரிப்பு டாக்டரை கூப்பிட்டு வந்து ஏதாவது ஜோக் சொல்லி இல்லை நகைச்சுவையான வீடியோக்களை போட்டு அப்படியே அந்த காமெடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளே இருக்க துன்பம்லாம் போயிடும்னு யார் சொன்னால் முதல்ல? போகாது. நாமளாக சும்மா அப்படியே பல்ல அழிச்சிக்க வேண்டியதான். அதெல்லாம் ஒன்றும் போகாது. நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் என்றைக்கு முடிவுக்கு வருதோ, நம்மளுடைய பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் முடிவுக்கு வந்துருங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது நம்மளுடைய மனசில் எப்போ பிறக்குதோ, எப்போ இதுலேருந்து ஒட்டு மொத்தமாக நம்ம விடுதலை பெற்ற முடியுங்கிற நம்பிக்கைங்கிறது அந்த ஒரு விடுதலை வண்ணங்கிறது நமக்குள்ளே வருதோ, எப்போ எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது அமைய போகுதுங்கிற ஒரு திடமான நம்பிக்கைங்கிறது நமக்கு வருதோ, என்னைக்கு நாம் திருப்பி அடிக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, எல்லாமே லீகலாக தானே பண்ண போகிறோம். என்ன இல்லீகலாக பண்ண போகிறோம் நம்ம? என்னைக்கு நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம திருப்பி பேச ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம திருப்பி ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம திருப்பி கத்த ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம இவங்களை பற்றி எல்லா விதமான உண்மைகளையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, இல்லை என்னைக்கு இவங்களுடைய மேனிப்புலேஷன் எல்லாத்தையும் வந்து தோல் உரிச்சு எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் காட்ட நம்ம நினைக்கிறோமோ, என்னைக்கு எமோஷனலி நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோமோ, என்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் கம்ப்ளெக்ஸை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு மேலே வர்றோமோ, என்னைக்கு நம்ம ஹீல் ஆகிறோமோ, என்னைக்கு இவங்க மேலே இருக்கிற ஏதோ ஒரு மாதிரி எமோஷனல் கோடிபெண்டன்சிலேருந்து நம்ம வெளியில் வர்றோமோ, அன்னைக்கு தான் நம்மளுடைய உண்மையிலேயே நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு அமைதிங்கிறது திரும்பும், ஒரு உண்மையான சந்தோஷங்கிறது வரும். அந்த சந்தோஷத்து மூலமாக வரக்கூடிய சிரிப்பு தான் உண்மையான சிரிப்பு. அதுதான் உண்மையான ஹீலிங். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக நம்மளோட எதிரிகளை திருப்பி நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? திருப்பி கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம திருப்பி அதற்கு எதிரான நடவடிக்கையில் நம்ம ஈடுபட வேண்டியது இருக்குது. கோர்ட்டும் சரி போலீஸும் சரி காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்கு உண்மையை சொல்லுவோம் அப்படிங்கிற நம்ம அப்படி இமேஜின் பண்ணிக்க வேண்டியது. நம்ம என்னைக்கு வந்து இவர்களை பற்றி உண்மையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டும் அந்த போலீஸும் ஸ்டேஷனும் காத்துக்கிட்டு இருக்கு. இவர்கள் செஞ்ச அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சரியான நேரமும் சரியான இடங்களும் வரத்தான் போகுது. அதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் அந்த ரெட்ரோ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வில்லன் யாரையுமே கொல்ல மாட்டான். மேஜர் வில்லனாக இருக்க அவங்க அப்பாவையும் கொல்ல மாட்டான். இந்த சிமிலராக அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கிங்கு இதெல்லாம் கொல்ல மாட்டான். இந்த நாசர்னா அவரே சொல்லிட்டு செத்து போயிடுவார். யாரையுமே கொல்ல மாட்டான். ஏன்னா அவருடைய வேலைங்கிறது திருத்துறது. நீ வாழ்ந்துட்டு போ. உன்னைய வந்து நான் வந்து இது பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. உன்னை அழிச்சு ஒழிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. நீ வாழ்ந்துட்டு போ. ஆனால் எங்களை வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்களை அடிமையாக்கிறதுக்கான உரிமை உனக்கு கிடையாது. இதுதான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. நார்சிஸ்டுகளா அதுகளாக எங்கிட்டாவது போய் வாழ்ந்துட்டு போட்டுமே, நம்ம ஒன்றும் அதுகளை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒன்றும் அதில் ட்ராப் பண்ணலை. நம்ம ஒன்றும் வேறு எதுவும் பண்ணலை அதில். ரைட், அது வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் எங்களை அடிமையாக்கணும்னு நினைக்கக்கூடிய உன்னுடைய சுபாவங்கிறது அதை எங்கள் மேலே நீ வந்து திணிக்க ஆரம்பிச்சோன்னா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இந்த தேசமும் இந்த உலகமும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு உரிமையை கொடுத்துருக்கு. அது எங்களுடைய உரிமை. சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை. எல்லாத்தையும் வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு செய்யணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து பெற்றுக்கிட்டு இருப்போம். எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் அவங்க காலடியில் போட்டுட்டு அவங்களுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற எந்த விதமான கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. திருப்பி அடிச்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படிதான் அதுகளுக்கு புரியுது. என்ன பண்ணுறது மை லார்ட்? தட்ஸ் ஆல். ஓகே, attitude of I know you, different response for the same issues. நல்ல வழிகள்லேயே நம்ம போக முடியும். நல்ல வழிகள்லேயே ஸ்ட்ராங்காக நம்ம போக முடியும். நாம் ஒன்றும் இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. நாம் ஒன்றும் அப்படியே இல்லாத ஒரு விஷயங்களை வந்து பொய்யா சொல்லி இவங்க மேலே பொய் விதமான குற்றச்சாட்டுகளை போட்டு நம்ம ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம நிப்பாட்ட போகிறது இல்லையே. இவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கான எவிடன்ஸ் தான் இங்கே இது பண்ண போகுது. That's how it is, right? Yes, the different response for the same issues. இது ஒரு மாதிரி இதாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். என்ன, we need to give the different response. ஒரே விதமான விஷயத்துக்கு அவங்க எப்படி மாற்றி அந்த விஷயங்களை பேசி அதை மாற்றி கொண்டு போய் ஏன்னா
நான் வந்து உனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், உன்னை நான் வந்து செப்பரேட்டட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வந்து நீ என்னை விட்டு நல்லா வாழ்ந்தலான்னு நினைக்கிறியா, உன்னை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன், உடனே நான் விடவே மாட்டேன், உனக்கு நான் டிவோர்ஸை கொடுக்க மாட்டேன், நீ எப்படி டிவோர்ஸ் வாங்கலான்னு பார்த்தலாம். பைத்தியமா நீ? இப்படி எப்படி அதுக்கு மாற்றி மாற்றி பேசுதுங்க? வேறு வழி இல்லை. நாமளும் அப்படி தான் பேச வேண்டியது. ஒரே இஷ்யூஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியனை வந்து நம்ம எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒட்டு மொத்தத்தில் நாம் எதிர்த்து பழகணும், அழுது பழகக்கூடாது. ரைட்? ஆக்ட் அஸ் ரெடி டு எஸ்கேப். இது என்றைக்குமே உங்களோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி அவங்க வந்து அப்படியே நான் வந்து போயிடுவேன், உன்னை தனியாக விட்டு போயிடுவேன், உன்னை அப்படி பண்ணிட்டு போயிடுவேன், நல்லா பயங்கரமான ஒரு அன்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு லவ் பாமிங் பண்ணி திடீர்னு அப்படியே நம்மகிட்ட இருந்து அப்படியே டிட்டாச் ஆகிடுறது, அப்படியே ஒரு அவாய்டன்ஸ் கொடுத்து கொண்டு தர்றது. எப்படி இந்த விஷயங்களை அவர்களால் செய்ய முடியுதோ அதே மாதிரியான அதுக்கு சரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக, அதுக்கு சரியான ஒரு ரீப்ளேவாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்னது? we need to act as I will have a better option, I have it even. போயிடுவேண்டி, அவ்வளோதான். என் நிலமையெல்லாம் யோசிக்கிறது இருக்கட்டும், உன் நிலமையை யோசிச்சு பார்த்தியா, என்னைய தெருவில் நிப்பாட்டுறதெல்லாம் யோசிக்க இருக்கட்டும். இந்த சமுதாயத்தில் உன்னுடைய ஆட்டிடியூடை வச்சுக்கிட்டு உன்னோட பிஹேவியரை வச்சுட்டு நீ எங்கே போய் நிற்பேன் தெரியுமா? இந்த சமுதாயத்தில் உன்னால் ஒரு சரியாக வேலை பார்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக உன்னால் வந்துட முடியுமா? ஃபுல்லாக ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் மேலே வர முடியும் உன்னால். இல்லை ஒரு நாள் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை உன்னால் செஞ்சு கொடுத்துட முடியுமா? ஒரு விஷயத்தை ஒன்று செஞ்சு கொடுத்தானா அதுக்கு நிகராக வந்து ஒரு 10-15 வாங்கிடுவேன் நீ அவங்ககிட்ட இருந்து. அவங்கள எப்படி மேனிப்புலேட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பார்க்கணுங்கிறது தான் உன்னோட இயல்பு. உன்னோட இயல்பு ஒன்னாலேயே வந்து உன்னோட இயல்பு ஒன்னாலே சகிச்சிக்க முடியலைங்கும் போது அடுத்தவங்க எப்படி சகிச்சுவாங்க? அப்போ நாங்கள் நடுத்தருக்கு வர மாட்டோமா, நீ நடுத்தருக்கு வர போறியா? ரைட்? ஸோ we need to act like this. We are ready to escape. We have resources. ரிசோர்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பணமோ என்ன அந்த காசோ அந்த பதவியோ அதுவோ இதுவோ இல்லை நம்மளுடைய அம்மா அப்பாவோட சப்போர்ட் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? நாங்கள் தான். நாம் நினச்சோன்னு சொன்னால் வெறும் இந்த இடத்துல இருந்து நாம் போய் நாம் வந்து பழச்சிக்க முடியும், எங்கேயும் பழச்சிக்க முடியும். போகிட்டு படிக்காதவனாக இருந்தால் திருப்பூர், படித்தவங்களாக இருந்தால் சென்னை, போகிட்டு இப்போ என்ன மும்பை வரைக்கும் போயிடுவோம். ஏன் ஆன்சைட்டு போவோம்? என்ன இப்போ யாரால் தடுத்துட முடியும்? நம்ம சுதந்திரமாகவும் சந்தோஷமாக வாழ்கிறத யாரால் தடுத்துட முடியும்? நானாக போய் எங்கிட்டாவது போய் முட்டிக்கிட்டா தான் உண்டு. ஒன்றை மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் நானாக உள்ளே போய் இன்வால்வ் ஆகிக்கிட்டா தான் உண்டே தவிர என்னை வந்து யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. என்னுடைய விலங்கு அறுக்கிறதுக்கான சாவி என்கிட்ட தான் இருக்குது. நான் எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா எந்த ரிசோர்ஸும் வந்து நீ எந்த ரிசோர்ஸை கெடுத்தாலும் வந்து யூ கான்ட் ஸ்டாப் மீ ஈவன். நான் நினச்சிட்டேன்னா அது முடிஞ்சது. தட்ஸ் ஹவ். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நமக்குள்ளே வரணும். காட் இட்? கெட்டிங் நியூ பீப்புள் ஆஃப்டன். அவங்க எப்படி அப்படியே சம்மந்தம் இல்லாத ஒரு நியூ பீப்புளெலாம் கூப்பிட்டு வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ, நமக்கு சம்மந்தப்பட்ட நம்மளுடைய ஆல்ரெடி நம்மளுடைய அம்மா அப்பாவை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. என்ன ஆனாலும் அது விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம், சோஷியல் பிஹேவியர் என்ன நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராவாட்டாக மாற போகிறோம், நம்ம நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம இது பண்ண போகிறோம், சந்தோஷமாக நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம்னு சொன்னால், புது ரிலேஷன்ஷிப்பை நம்ம உருவாக்க போகிறோம்னு சொன்னால், புது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி நம்மகிட்ட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபங்க்ஷனாக நம்ம போய் கலந்துக்க போகிறோன்னு சொன்னால், அதுக்கு நீ கோச்சிக்குவ, நீ வந்து அதுக்கு வந்து சண்டை போடுவ, 1 மணி நேரம் நீ உட்கார வச்சு பேசுவ, இல்லை 3 மணி நேரம் உட்கார வச்சு பேசுவ, இல்லை அதுக்கு ஒரு பிளான் போடுவேன்னு சொன்னால் ஐ டோன்ட் கேர் ஈவன். அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே மாட்டேன். I will bring the new people. உனக்கு மட்டும் உன்னுடைய குடும்பம் முக்கியம், உனக்கு மட்டும் உங்கள் குடும்பம் உனக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்ய கிடையாது. ஆனாலும் அவங்கெல்லாம் முக்கியம் உங்களுக்கு, அப்படியே வச்சு மிரட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க முக்கியம். அப்போ நாங்கள் எங்கேயும் போகக்கூடாது இல்லை? முடியாது. வெரி சாரி. காலிங் ஃபார் ஆக்ஷன். we need to call for action. we need to call for action. எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி we can also do like this. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாம் அவங்கள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ செய்யின்னு சொல்லிடணும். நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், அப்போ செய் பண்ணி பரவாயில்ல, என்ன பண்ணாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார். வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியே வந்து இந்த அபியூஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தடவை என்ன விஷயம் நடக்குதோங்கிறத நான் ஃபேஸ் பண்ணி தான் பார்த்துடலாமே. என்ன கெட்டு போச்சு இப்போ? ஐ எம் ரெடி. Just call for an action.
அதே மாதிரி இதை வந்து நாம் நமக்குள்ளேயும் வந்து கேட்டுக்க வேண்டியது இருக்குது. நாம் நம்மளையும் வந்து கால் பண்ண வேண்டியது இருக்குது ஃபார் ஆக்ஷன். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறனாலையோ அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலையோ அதனாலையெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நாம் வி நீட் டு டேக் ஆக்ஷன். யூ நீட் டு டேக் அன் ஆக்ஷன், ரைட்? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? எல்லாத்தையும் நாம் ப்ராக்டிக்கலாக எந்த விஷயங்களை நம்ம லிசன் பண்ணிக்கிறோமோ, எந்த விஷயத்தை கற்றுக்கிறோமோ அந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண பழகுங்க. விடவே விடாதீங்க. உங்களுக்கு ஒன்று தோணுது இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. பரவாயில்ல, என்ன ஆகுது இப்போ? என்ன தான் நடக்குதுன்னு தான் பார்த்துருவோமே லைஃப்பில். என்ன நடக்கும் பார்த்துடலாம். நான் தப்பு பண்ணல தானே, நான் ஒன்றும் ஜெயிலுக்கு போகிற போகிறது கிடையாதுல்ல, என்ன ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ணிட போகிறது கிடையாதுல்ல. ஏன்னா என் மேலே தப்பு இல்லையே. வாட் இஸ் என்ன இருக்குது நான் பண்ண தப்பு? இந்த மாதிரி ஆளுகிட்ட நான் மாட்டிக்கிட்டதை விட வேறு என்ன நான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? நான் எதுக்கு பயப்படணும்? யார் என்னை என்ன பண்ணிட முடியும்? That we need to understand. Okay? Cope up with the silent treatment. உங்களோட சைலண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தணும். உங்களோட சைலண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கணும். உங்களோட சைலண்ட்டுங்கிறது அவங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரலாக இருக்கணும். இதுக்கு சம்மதிக்கிறியா? அதுக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும். சம்மதிச்சாதான் இதை பண்ண முடியும், சம்மதிச்சாதான் அதை பண்ண முடியும். நீ ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிற? அப்படி இப்படின்னு 1008 பிளேமிங். ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும் ஆச்சு, ஒன்னால தான் இதாகி போச்சு, நீ ஒரு சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு 1000 விதமான கேஸ் லைட்டனிங். இது எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் பெஸ்ட்டு ரீப்ளேவாக கொடுக்க முடியும். என்ன? யூ நீட் டு கோ ஃபார் அ சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஆமான்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் அமைதியாக இருக்க பழகுங்க. உங்களுடைய அமைதிங்கிறது அவங்கள ஒரு மாதிரி பண்ணட்டும், தவறே இல்லை. சப்போர்ட்டிவ் ஸ்டெப்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நார்சிஸ்ட்டுகள் கூட கடைசி வரைக்கும் கோப்பை பண்ணிவிட்டு ஒரு வாழ்க்கையை ஒரு நிம்மதியான அல்லது நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷனுக்காக தான். இதெல்லாம் அப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் அதுலேருந்து நீங்கள் வெளில வரணுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அதுகளை அப்படியே வந்து நம்ம மேய்ச்சிக்கிட்டே அலைஞ்சிடலான்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்களெல்லாம் அப்படிலாம் ரொம்ப நாள் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி ஹேண்டில் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. நம்மளாம் நம்மளை ஏமாற்றிக்கிறோம் தான் அர்த்தம். இவங்களை ஹேண்டில் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு நான் இவங்களை தூக்கி போட்டுன்னு நான் வந்து ஈஸியாக வந்து வாழ்ந்துட்டு போயிடுவேனே. என் குழந்தைங்களுக்கு இவங்களை வச்சு தான் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இவங்க இல்லாமையே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியும். சரி யோசிப்போம், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கல்யாணம் பண்ணிட முடியும். ஏன்னா அவங்களுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த அபியூஸ்லேருந்து வெளில வந்துட்டு அவங்களுடைய கேரக்டருங்கிறது நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க கேரக்டரை தாண்டியே அவங்களுடைய கேரக்டரை தேடியே அத்தனை பேர் வருவாங்க. டிஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஸ்டஃப். இதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படாமல் இவங்க கேரக்டர் நல்லா இருக்குது, இவங்களுடைய மனசு நல்லா இருக்குது, அதுக்காக இந்த பொண்ணையோ இந்த பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய குழந்தைங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. நம்மளை நாளைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக பார்க்கக்கூடிய, நம்மளை நாளைக்கு வந்து பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வந்திருக்கீங்க பாருங்கள், உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிற அளவுக்கு, உங்களை மதிக்கிற அளவுக்கான ஆட்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. இதுகளை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் செய்யணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. This is what we need to understand. Right? What are all the supportive steps we can take? Practice with the pain. இந்த சில நேரங்களில் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது மூலமாக நமக்குள்ளே வரக்கூடிய அந்த எமோஷனல் ஓரியன்டான விஷயங்கள், அது மூலமாக வரக்கூடிய நமக்கு செல்ஃப் டவுட்டு, பல நேரங்கள் நம்ம தூங்காமல் இருக்கிறது எல்லாம் இருக்கட்டுமே, என்ன இப்போ பரவாயில்ல. ப்ராக்டிஸ் வித் தட் பெயின். நம்ம இப்படியே இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு நம்ம வந்து போகிறத விட ஷார்ட் டேர்மாக ஒரு பெரிய பெயின் வந்தாலும் அதை பல்ல கடிச்சிட்டு கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. என்னோட ப்ராக்டிஸ் வித் தட் பெயின். இது இதோட முடிஞ்சு வர போகிறது கிடையாது இல்லை. ஈவன் இப்போ நாளைக்கு நாம் வந்து இந்த விஷயங்களை ஒரு நல்ல லெசன் கற்றுக்கிட்டோம்னா நாளைக்கு எந்த ஒரு டாக்ஸிக் பர்சனும் நம்மளோட லைஃப்பில் வராத அளவுக்கான ஒரு பேட்டர்னை, அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியரை நமக்குள்ளே வந்து இன்சிஸ்ட் பண்ணிட முடியும் தானே. யாரும் வரமாட்டாங்கல்ல. அதோட சேர்ந்து வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கத்தானே சார் செய்யும். வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்களெல்லாம் நம்ம தாங்கி பழகினா தானே அடுத்தடுத்த கடத்துக்கு நம்ம வாழ்க்கையில் போக முடியும். அப்போ இவங்க அப்படியே ஒரு டெம்பரவரியாக அந்த ஒரு பெயின் தர்றாங்கிறதுக்காக அந்த பெயினெல்லாம் வந்து அந்த பெயினுக்கு பயந்து வந்து இவங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம்னா என்ன ஆகிடும்? வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ we need to practice with that pain. ஒன்றும் தப்பு இல்லை. லேபிளிங் எமோஷன்ஸ். எஸ், நமக்குள்ளே வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற, ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ட்டுங்கிறது நமக்குள்ளே வரணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இதுங்களுக்குலாம் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது அது கன்ஃபியூஸ் ஆயிரும். கன்ஃபியூஸ் ஆகும்போது ஒரு கேப் கிடைக்கும் நமக்கு. அந்த கேப்பெல்லாம் கிடைக்கும்போது ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது செஞ்சாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு அது நினச்சிட்டு கொஞ்சம் கேப் நம்ம கொடுக்குங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த 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 கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த நேரங்களில் நம்மளை பற்றி நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? நம்மளால் இந்த சொசைட்டியை தனியாக ஃபேஸ் பண்ணிட முடியாது. அப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்குள்ள எந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நமக்குள்ள எந்த மாதிரியான பயங்கள் இருக்குது, எந்த விதமான தயக்கங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஜஸ்ட் டு ப்ராக்டிஸ் these are all the stuff and the counseling will be the best way. of course yes, நம்மகிட்ட CBT இருக்குது, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது, ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 1 hour அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அனலைசிங் செக்ஷனுங்கிறத மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது செஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போவோம். ஓகே, இன்னும் அதெல்லாம் வந்து ஒரு சீப் ப்ரைஸில் எப்படி கொடுக்க முடியும், சீப் ஃபீஸில் வந்து எப்படி கொடுக்க முடியுங்கிறத என்னோட ஜூனியர் சைக்காலஜிஸ்ட்டை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம். அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இதான் நம்மளுடைய அட்மின் நம்பர். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ எங்கிட்ட டேரெக்டாக உங்களுக்கு வேணும்னா கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட சைக்காலஜிஸ்ட் மற்ற சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்ககிட்டயும் நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அது உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். தட் குட் பி த மேட்டர். ஓகே, ஸோ த கவுன்சிலிங் will always be the best way. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸ்லேருந்து வெளில வரதுக்கும், நம்ம எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், ஏன்னா நமக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதை அனலைஸ் பண்ணால் தானே அதுலேருந்து எப்படி வெளில வருதுங்கிறத அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ அது கவுன்சிலிங் மூலமாக ஒரு இண்டிவிஜுவல் 1-to-1 கவுன்சிலிங் மூலமாக தான் அதை செய்ய முடியும். டைரக்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாது, ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம கவுன்சிலிங் பண்ணுறோம். ஓகே, அண்ட் குரூப் தெரப்பி we will have, of course yes, நமக்கு நிறைய விதமான குரூப் தெரப்பிஸ்க்கான ரிக்வஸ்ட் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த குரூப் தெரப்பிஸில் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கும் இதே மாதிரி உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கிற, உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவங்களும் இருந்து அவங்க மூலமாக சில எக்ஸ்போஷர் நம்ம கிடைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா குரூப் தெரப்பிக்கு நீங்கள் வந்து குரூப் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். தட்ஸ் மேட்டர். ஓகே, வேற என்ன கிளம்புமா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. அவங்க திருந்த மாட்டாங்க, நம்மளை திருத்திக்கங்க, சந்தோஷமாக வாழுங்க. ஓகே, தட் இஸ் வாட்